Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் லெசன்ஸ் சாப்டர் 8 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் சிறிய சுழி. இந்த சாப்டர் 2 பாகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாகம் 1 பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் பாகம் 2 பார்க்க போகிறோம். பாகம் 1ல் சுழி ஆரம்பத்தில் ஆர் நடுவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்ன சவுண்டுன்னு பார்த்தோம்? சா. கரெக்டுங்களா? இதுவே கடைசியில் வந்துச்சு அப்படின்னா, லாஸ்டா வந்துச்சுன்னா அது இம். ஓகே, அவ்வளோதாங்க. இங்க இந்த இம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, முன்னாடி சா எழுதுற மாதிரியே வளைவு கோடுன்னா உட்புறமா எழுதுவோம். ஓகேங்களா? இதுவே நேர்கோடுன்னா இடது புறமா தான் எழுதுவோம், இடது வாட்டமா. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது எல்லாமே. ஓகே, எக்ஸாம்பிள்ஸுக்கு டைரெக்டாக போயிடலாம். இப்போ பாடம், பா ட, இந்த இம்மு குறிக்கிறதுக்கு ஒரு சர்க்கிள் இடது வாட்டமா. ஓகேங்களா? கோபம், கோ ப இம், இடது வாட்டமா. மனம், ம ந இம், மனம். கோலம், கோலம், கோ ல வளைவு கோடுன்றதால உட்புறமா, கோலம். மௌனம், மௌ ந இம், மௌனம். அவ்வளோதான். ஓகேங்களா? வர்பல்ஸ் கரெக்டாக வச்சிடணும். ஓகே, இவ்வளோதாங்க இந்த சாப்டர் ஆக்சுவலி. இப்போ லாஸ்டில் படம்னு வருது, நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ப ட இம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். இதுவே படமே அப்படின்னு வந்துச்சுன்னா ப ட இம் எழுதிட்டு ஏ வவ்வல் வைக்கக்கூடாது. இப்படி எழுதுறது தப்பு. இம்முக்கு அப்புறமா வவ்வல் எதுனா வந்துச்சுன்னா ப ட எம் தான் எழுதணும். படமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈற்று உயிர்க்குறி நம்ம எழுதணும். ஆர் இப்படி எழுதலாம், படமே. எது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், இதுவோ இல்லைனா இதுவோ தான் எழுதணும். இந்த மாதிரி வவ்வல் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நிஜம், நீ ஜ இம், அவ்வளோதான். இதுவே நிஜமாக அப்படி வந்துச்சுன்னா நீ ஜ இம் ஆக இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. ஓகே, ஒன்று நிஜம் ஆக இந்த மாதிரி தனியாக எழுதணும், இல்லைன்னா நிஜமாக இந்த மாதிரி சேர்த்து எழுதிடணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டு. இதுவோ தான் கரெக்டு. இதில் எது எழுதுறதுக்கு உங்களுக்கு வாட்டமாக இருக்குன்னா 3ஆவதாக எழுதியிருக்கிற வெர்ஷன் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதக்கூடாது, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ எனக்கு அப்படின்றத நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? எனக்கு குன்றது வேற்றுமை உறுப்பு. இதில் எனக்கும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து எண்ணெய் அப்படின்னா இப்படி நம்ம எழுதுவோம், எண்ணெய். எண்ணெயும் அப்படின்னா நம்ம எண்ணெயும் அதில் ஒரு சர்க்கிள், எண்ணெய் அதில் ஒரு சர்க்கிள், எண்ணெயும். அதே மாதிரி என் அப்படின்னா நார்மலாக இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? என்னிடம் அப்படின்னா என்னிடம் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கலாம், டி போட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உடைய. ஓகே, நார்மலாக உடையன்றது நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? இப்போ நம்மன்றது ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்னு இம் எழுதி முடிச்சிருவோம். இதுவே நம்முடைய அப்படி வந்துச்சுன்னா நம்முடைய இந்த இடத்துல நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கிள். நடுவில் இருந்துச்சுன்னா சாதாரண அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. உடையக்கு முன்னாடி எம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்முடைய இப்படி எழுதணும் அப்படின்னா தம்முடைய. ஓகே, சா போட்டு படிக்க முடியாது நம்மளால. சரிங்களா? அதே மாதிரி என்றுன்றதை நம்ம இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? இப்போ போகும் அப்படின்றது எப்படி எழுதுவோம் பாருங்க.
போகும் இப்படி எழுதுவோம். போகும் என்று அப்படின்னா அதில் ஒரு சிறிய கோடு எழுதிக்க வேண்டியதான். போகும் என்று இப்படி எழுதிக்கலாம். இது வந்து சான்னு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? போகா சா என்று அப்படின்னு படிக்கக்கூடாது. போகும் என்று அப்படின்னு தான் நம்ம வந்து படிப்போம். அதே மாதிரி தான் சொல்வோம் என்று. சொல்வோம் எப்படி எழுதுவோம்? சொல்வோம் எப்படி எழுதுவோம்? இதுலேயே சொல்வோம் என்று அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்வோம் என்று இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ செல்வம் இந்த வேர்டு பாருங்க. செல்வம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த சா சுழி தான் படிக்கணும். சா ஏவவல் இல்லு வா ஆவவல் லாஸ்ட்ல தான் இம்மு படிக்கணும். ஒரு அவுட்லைன் எழுதியிருக்கிறப்ப அதில் சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். லாஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிள் லாஸ்ட்டாக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிள் ஃபஸ்ட்டு படிக்கணும், லாஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிள் லாஸ்ட்டு படிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிள் சா, லாஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிள் இம். அப்படி படிக்கிறப்ப சா கூட்டல் ஏ சே இல்லு, வா கூட்டலா வா இம், செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம். சமானம். இதை எப்படி எழுதுறதுன்னா சா மா நா இம் இப்படி தான் நம்ம எழுதுவாங்க. சா மா நா இம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு சா தான் படிக்கணும். அப்புறமா ஆவவல் இருக்குது, அப்புறம் இம் இருக்குது, அப்புறம் ஆவவல் இருக்குது, அப்புறம் இன்னு இருக்குது, அப்புறம் ஆவவல் இருக்குது, அப்புறம் இம். ஓகேங்களா? படிக்கிறப்ப சா மா ந இம். ஃபஸ்ட்டு இந்த சா படிக்கணும், லாஸ்ட்டில் தான் இந்த இம்மு படிக்கணும் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நடுவில் சர்க்கிள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இம்முன்னு படிக்கக்கூடாது. நடுவில் இம்மு வந்துச்சுனாலும் அதை சர்க்கிள் போடக்கூடாது. அதே மாதிரி சா இறுதியாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சர்க்கிள் போடக்கூடாது. ஓகேங்களா? இம்மு இறுதியாக வந்துச்சுன்னா சர்க்கிள் போடலாம். சா வந்து ஆரம்பத்துலேயோ நடுவுலையோ வந்துச்சுன்னா மட்டும்தான் சர்க்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணணும். இப்போ கம்மி அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. கம்மி, இதில் இம்மு இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? இது தப்பு. கம்மி இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். பம்மல், பம்மல் இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு, இதுவும் தப்பு. எப்படி எழுதணும் அப்படின்னா பம்மல் இப்படி தான் வந்து எழுதணும். அதே மாதிரி பாசி, பாசி இப்படி வந்து எழுதக்கூடாது. இது தப்பு. பா சி இப்படி தான் வந்து எழுதணும். அதே மாதிரி நாசி அப்படின்றத நாசி இப்படி வந்து எழுதக்கூடாது. இது தப்பு. நா சி இப்படி தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருப்பாங்க. லாஸ்டில் சாவும் இம்மும் சேர்ந்து வரும் சில வார்த்தையில். ஓகே, அந்த மாதிரி வார்த்தைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். ஓகே, சா சர்க்கிளையும் மா சர்க்கிளையும் சேர்த்து எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு பாயாசம் இந்த வார்த்தை பாருங்களேன். பாய் ஆசம் இப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஈஸியாக. இதில் வந்து பாருங்கள் சம் இருக்குது. அப்போ பாய் இப்படி எழுதிட்டு சம்முக்கு சா சர்க்கிள் அதுலேயே மா சர்க்கிள் இந்த மாதிரி நான் பெருசாக எழுதி காட்டுறேன். பா யா ஒரு சாக்கு ஒரு சர்க்கிள், அதை அப்படியே சுழிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஓ ஒவல் வைப்போம் இல்லையா, ஈற்று உயிர்குறி, அந்த மாதிரி பாயாசம் அந்த சம். ஓகேங்களா? மோசம் இந்த வார்த்தை பாருங்க. மோசம், மோ சம், அவ்வளோதான். மோ எழுதுறீங்க, அதில் ஓ ஒவல் வச்சிட்டிங்க அப்படின்னா சம் ஆயிரும். ஈற்று உயிர்குறி ஓ நம்ம எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். சாக்கு ஒரு சர்க்கிள், மாக்கு ஒரு சர்க்கிள். ஓகே, மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அதே மாதிரி தனிக்குறி சொற்கள் கூட சேர்த்து எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் பேஸில் எப்படி எழுதணும் அப்படின்னா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதிலே சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்போதும். ஓகேங்களா? இது அதை, அதிலே சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதையும். இது இது,
இதில் சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம்னா ஓகே. அவ்வாறுன்றதை இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? அதிலே சர்க்கிள் போட்டுக்கிட்டோம்னா அவ்வாறும். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்படி எழுதணும் அப்படின்னா ஏற்படு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்படும். இப்படி எழுதணும் அப்படின்னா எல்லா. அதிலே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து சுருக்கத்தில் வந்து இந்த சம் சுழி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சுருக்கம்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ ஓர் அம்சம், இந்த 2 வார்த்தையை நம்ம வந்து சுருக்கி ஒரே ஸ்ட்ரோக்காக எழுத போகிறோம். ஓருன்றது செகண்ட் பிளேஸில் டவுன்வர்ட் ஆர் வந்து எழுதுறோம், டவுன்வர்ட் ரா. அதில் சம் சுழி போட்டுட்டோம் அப்படின்னா ஓர் அம்சம். ஓகேங்களா? அடுத்து போவது அவசியம், போவது அவசியம். இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்த்து எழுதுறாங்க பாருங்க. போவது போ எழுதிட்டு வது எழுதிட்டு அதில் சம் சுழி இப்படி எழுதிட்டோன்னா போவது அவசியம். அவ்வளோதாங்க. ஓகே. இந்த சாப்டர் வந்து முடியுது இதோட. பயிற்சி 24, 25 இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து 3 to 5 லைன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சு எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து வினை சுருக்கங்கள் பார்க்க போகிறோம், தனிக்குறி சொற்கள் பார்க்க போகிறோம், சுருக்கங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.